வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வீட்டில் வந்து நம்ம வந்து பீஸா சாஸ் வந்து எப்படி செய்யலான்றதையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி நம்ம இந்த பீஸா சாஸ் வந்து செய்யலான்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். ரொம்பவே குறைவான பொருளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பீஸா செய்கிறதுக்கு நான் 4 தக்காளி வந்து நல்ல பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேன். நல்லா பழமாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தக்காளி வந்து இந்த மாதிரி பெரிய சைஸில் வந்து நம்ம சேர்க்கறதுனால நமக்கு வந்து இதோட சுவை வந்து ரொம்பவே கூடுதலாக இருக்கும். ரொம்ப சத்தும் கூட அதிகமாக நிறைஞ்சிருக்குங்க. நல்ல பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட காஷ்மீர் சில்லி வந்து நான் 3 வந்து எடுத்துக்கிட்டேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். 1 வெங்காயம் எடுத்திருக்கேன் பெருசாக. நான் வந்து 20 பல் பூண்டு வந்து எடுத்துருக்கேங்க. பெரிய பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 10 கூட எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து எப்பவுமே வந்து தக்காளி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த இது எடுத்துடணுங்க. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அது அப்படியே வந்து போடக்கூடாது. அதனால நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம எல்லா தக்காளியும் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வேக வைக்க போகிறோங்க. இப்போ இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா தக்காளியும் வந்து கட் பண்ணி வச்சு அடுத்து வெங்காயத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நான் 1 தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பீஸா செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொருள் எல்லாம் வந்து நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். இந்த வரமிளகாயை வந்து நம்ம காஷ்மீர் சில்லியை வந்து 2ஆக உடைச்சிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக நல்லா வந்து அரைஞ்சி வரும். இப்போ இதில் இருக்கிற விதை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதில் இருக்கிற விதையை வந்து எடுத்துக்கலாம். நான் அப்படியே தான் வந்து சேர்த்து அரைக்கிறேன். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம பூண்டையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ தண்ணி எதுவும் விட தேவையில்லை. அப்படியே தான் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப குறப்பாக இருந்துச்சு அப்படின்னா சரியாக அரைப்படலை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ஃபில்ட்ரு வச்சு கூட நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக சக்கை தனியாக அந்த சாஸ் தனியாக எடுத்துக்கலாங்க. நான் அப்படியே தான் வந்து அரைச்சிருக்கேன். குறன்னு கரெக்டான அளவுக்கு வந்து நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இந்த மிக்சி மூடியில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த சாஸ் எல்லாம் ஒட்டிகிட்ருக்கு. நாம் அதையும் வந்து எடுத்துக்கலாம். வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்து இது அப்படியே வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போது இந்த சாஸ் செய்கிறதுக்கு ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் ரெடி பண்ண பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இது கூடவே நான் வந்து ஓரிகினோ வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்படியே நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வைக்கல அப்படின்னா நம்ம ஊற்றின உடனே மேலே வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நாம் வந்து இதை வந்து அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மிக்சிங் பவுலில் இருக்கிறத அதெல்லாத்தையும் நம்ம வந்து வலிச்சு இதோட ஊற்றிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் மறக்காமல் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி வந்து நீங்கள் அந்த அரைச்ச அந்த மிக்சிலே வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நல்லா கலக்கி இதோட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இது கொதிக்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் பச்சை வாடை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கணுங்க. இது கொதித்து வரும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து தெரிச்சு வரும். அதை வந்து பார்த்து வந்து நீங்கள் சிம்மில் வச்சு கரெக்டாக வந்து கொதிக்க வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொதிச்சுட்டு இது கூட டொமேட்டோ கெச்சப் வந்து நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கிறேங்க. இதோட சேர்த்துட்டு நம்ம வினிகர் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து எல்லாமே வந்து குறைவான பொருள் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சாஸ் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட பொருளை வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா மேலே வந்து நல்லா தெரிச்சு விட ஆரம்பிச்சிடும். நாம் இது கூட சேர்க்க போகிறதுனால பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக உப்பு வந்து சேர்த்துடலாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு திரும்பவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த சால்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க.
இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குது. இது வந்து நல்லா வந்து திக்காக கொதிக்கணும். அதுக்காக நம்ம வந்து மூடி போட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது நம்ம கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு இதில் இருக்கிற தக்காளி அந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காகவே வந்திருக்கு. நம்மளோட இந்த பீஸா சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலாங்க. நீங்களும் வந்து இது போல் வீட்டில் வந்து பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பீஸா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம கடைகள்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. வீட்லேயே இயற்கையாகவே ஹெல்த்தியாகவே வீட்லேயே செஞ்சிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸா சாஸ் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவம் இதுதாங்க. இப்போது நல்லா கொரன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் வந்து குறைவான பொருளில் வந்து நம்ம வீட்டிலே வந்து பீஸா சாஸ் வந்து செஞ்சிடலாம். நான் வந்து பீஸா செய்கிறதுக்காக நான் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நீங்களும் இது போல் ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஏர் கண்டெய்னர், அதாவது நம்ம பாட்டிலில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பீஸா செய்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். நம்ம எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு குறைவான பொருளில் இன்றைக்கி வந்து நம்ம பீஸா சாஸ் வந்து செஞ்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்னுட்டு. நான் வந்து இதில் காஷ்மீர் சில்லி வந்து சேர்த்துருக்கேன். அதனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்க்குறது வந்து சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்து அது நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்ப வந்து கெடுதல். அதனால வந்து நான் வந்து காஷ்மீர் சில்லி தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதோட டெக்ஸ்சர் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். ரொம்பவே சூப்பராக சுலபமாக இன்றைக்கி வந்து பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். நான் செஞ்சுருக்கிற இந்த பீஸா சாஸ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படி இந்த பீஸா சாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.